ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்கே சார் ப்ரொடக்ஷனில் ராதிகா மேம் நடித்த தாய் கிழவி மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே 3 லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லார் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் மட்டும் பத்திரிக்கை வைக்காமல் போகும்போது இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து மொட்டைப்பைய வீடு, அதாவது வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீடு, செய்முறை எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிக்கை வச்சோம் அப்படின்னா பத்திரிக்கை தான் வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கல்யாணம் ஆகாத ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவர் பேர் வந்து பென்னி குயிக். அவர் வந்து வெளியில் வராரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஊருக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் பல வருஷமாக பொண்ணு தேடிட்டு தான் இருக்க, உனக்கு பொண்ணு கிடைக்கிற மாதிரியே தெரியல, உனக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகும், எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு பொண்ணு பார்க்க கிளம்புறாரு. தென் அந்த 3 லேடிஸ் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பவுனு தாய் இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே வாசல்லே வச்சுட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து அது ஆக்சுவலாக அதுதான் வந்து நம்ம ராதிகா மேமோட வீடு. உள்ளே காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராதிகா மேமோட பேரன், அதாவது அவங்க பொண்ணோட பையன் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்க பொண்ணு ராதிகா மேம் பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேர் சுருளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புடா, ஆத்தா வந்துச்சு அப்படின்னா உன்னை வந்து திட்டும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆத்தா வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்காரு ஸ்கூலுக்கு கிளம்பலாமல். நம்ம ராதிகா மேமோட என்ட்ரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. காட்டிட்டு அவங்க கீழே இறங்கி வரும்போது அந்த பையன் அவன் பேரை வந்து படம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவனை திட்டி வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட் பில் என்ன உங்கள் அப்பாவை கட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் அம்மாவுக்கு போட்ட நகையில் வந்து 1 பவுன் நகையை வந்து திரும்ப வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம சுருளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனே 3 பவுன் நகை வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 வருஷமாக என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டான், அவனா வந்து இங்கே காசு நம்மளுக்கு கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ வந்து அவனை நம்பி இருக்கணும்லாம் தேவை கிடையாது, நீ வந்து உன்னோட காலில் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ராதிகா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து வட்டி கொடுத்து காசு கொடுத்து அதை எல்லார்ட்டையும் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதை வசூல் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வெளியில் வாசலில் விளாண்டுட்டு இருக்க ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஊருக்குள்ளே ஓடி போய் சொல்கிறான், இந்த மாதிரி பவுன் தாய் வந்து வசூலுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குளிச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி அப்படியே சோப்பு போட்டு அப்படியே ஓடி போகிறாங்க. அந்த இறந்தவங்க வந்து போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர், அந்த போஸ்டர் முதற்கொண்டு கிழிஞ்சு அது முகத்தை மூடிக்குது. தென் வந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் எல்லாருக்கிட்டையும் திட்டி, இந்த மாதிரி நீ வந்து காசு கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உன்னை சந்தி சிரிக்க வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, அதாவது பழைய பாட்டிங்கெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்லாங், அந்த ஸ்லாங்கில் ரொம்பவே சூப்பராக பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக சூட்டாக இருக்குங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையாகவே கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து எப்படி இருப்பாங்களோ, அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்லாங் ரொம்பவே சூப்பராக அவங்களுக்கு செட் ஆகிருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்லாங்கில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சாவு வருது, ஆனால் இதுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை வந்து ரொம்பவே திட்டி கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு கறிக்கடை வச்சுருப்பாரு. அது கறிக்கடைக்காரர் வந்து காசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் ஆடை வந்து அவங்க வெட்டி வச்சுருக்கிறத தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அவங்க பொண்ணு சுருளிக்கிட்ட சமைக்க சொல்லி, இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில், அந்த கிராமத்துலேயே வந்துட்டு வயசானவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மருமக வந்து ஒழுங்காக சாப்பாடு போடாதவங்க, இல்லை வந்து இந்த மாதிரி நான் திண்ணையில் தான் இருக்கேன், நான் கஞ்சி குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூக்கு சட்டியில் வந்து அந்த கறி குழம்பு வந்து செஞ்சு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். ஏன்னா வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கிற அந்த காசை வந்து யார்கிட்ட இல்லையோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னை பொறுத்த வரையும் இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இருக்கிறவங்ககிட்டேருந்து வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது. பட் ஆனால் அதுவும் வந்து எப்படின்னா, அவர் கடன் கொடுக்க வேண்டியவர் கொடுக்கல, ஸோ அதனால் அந்த காசை வந்து அவங்க அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி அராஜகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தப்பாக தெரியும், நிறைய பேருக்கு இது வந்து கரெக்டாக தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கொண்டு போய் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க வந்து தனியாக வச்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து அடுத்தவங்க அதோட காசை வந்து பிடுங்கணும் அப்படின்னும் அவங்க நினைக்கல. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் பவுன் தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியில் போவாங்களாம். அதாவது இவங்க கிராமம் இல்லையா, ஸோ டவுனுக்கு போவாங்களாம்.
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துகிட்டு அந்த காசை வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்படி பஸ்ஸில் போகும்போது ஸ்கூல் ஜோடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு தலையிலே தட்டி இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து படிக்கிறதுக்கு தானே அனுப்புனாங்க. நாங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ காலம் ஆணுச்சு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுதந்திரத்தை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் பிரித்து தனித்தனியாக உட்கார வச்சிடுறாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இப்போல்லாம் பஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே பஸ்ஸில் பார்க்கும்போதெல்லாம் ஐயோ எதுக்குடா பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே மோசமாக இருக்காங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லவ் பண்ணலை, அதாவது பசங்களோட நம்ம பேசலை அப்படின்னா அது அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் என்னோட காலேஜ்லேயே வந்துட்டு என்னோட ஜூனியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா இந்த மாதிரி வந்து என்னோட கிளாஸில் எல்லாரும் லவ் பண்ணுறாங்கக்கா, நானும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பொண்ணு. எதனாலடி ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு கிண்டல் பண்ணணுமா? அதுவும் வந்து இது வந்து படிக்கிறதுக்காக அனுப்புனாங்க. நான் வந்து லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றா. நான் அந்த சமயம் இல்லடி இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அத புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் அந்த பொண்ணுக்கு இல்ல. பிகாஸ் கிளாஸ்ல வந்து அவ்ளோ மார்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவ வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றா. இப்படி சொல்லும்போது இது இந்த ஜென்ரேஷன் எதை நோக்கிடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் வந்து லவ் பண்ணாதான் வாழ்க்கை, லவ் பண்ணாதான் வந்துட்டு நம்ம கெத்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கேன், அத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து சொல்கிறாங்க. டேய் இதில் என்னடா பெருமை இருக்குது உங்களுக்கெல்லாம்? இது ஒரு அசிங்கப்படுற ஒரு விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கேன், இத்தனை பேரை கழட்டி விட்டுருக்கேன் அப்படிங்கிறது பெருமையே கிடையாது ஆக்சுவலாக. அதை வந்து பெருமையாக நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்லும் போது எனக்கெல்லாம் சீரியஸாக சொல்லணும்னா உண்மையாக அந்த பாட்டி பண்ண மாதிரி தலையில் அடித்து ஓடணும் அப்படின்னு தான் தோணும். பட் வேறு ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் அப்படியே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தலையாட்டிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்லேயோ இல்லை எனக்கு பிறந்த என்னோட குட்டீஸோ இல்லை யாராவது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அதை சும்மாவே விட மாட்டேன். அவங்கள கண்டிப்பாக அடித்து இல்லை என்ன பண்ணணுமோ அதை அவங்க திருத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பிகாஸ் வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது. டேய் எதுக்குடா ஸ்கூல் போகிறீங்க, நீங்கள் எல்லாம் எதுக்குடா பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் விட்டுறலாங்க. இதை பற்றி நான் புலம்புனேன் அப்படின்னா நான் வந்து நாள் ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ ஆதங்கம் இருக்குது இந்த ஜென்ரேஷன் மேலே. சரி நம்ம திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தென் பவுன்தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடிகாரன் வந்து சூதாடிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு அவனை திட்டி மிரட்டாங்க. இந்த மாதிரி வாங்கின காசை திரும்ப கொடுக்க வக்கில்ல நீ வந்து சூதாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அசிங்கப்படுத்திடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாமிக்கிட்ட போய் வேண்டுறாரு. இந்த மாதிரி கருப்பா உனக்கு வந்து சக்தி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீ அந்த கிழவியை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைட்டில் வேண்டுறாரு. தென் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா அதாவது பவுனத்தாய் இன்னும் கீழே இறங்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு சுருளி என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆத்தா வந்து இவ்வளோ நேரம் தூங்காதுடா நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பவுனத்தாய்க்கு வந்து கை கால்லாம் இழுத்துக்கிட்டு அவங்க வந்து உடம்பு முடியாத நிலைமையில இருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வைத்தியரை கூட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாலுக்கு தூக்கிட்டு வராங்க. எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிளவி சாவ போகுது அப்படின்னு சொல்லி. பட் வெளியில் யாருமே எதுவுமே சொல்லிக்காமல் அமைதியாக இருக்காங்க. வைத்தியர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நைட்டு தாண்ட மாட்டாங்க, அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 3 பசங்களுக்கும் தகவல் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க 3 பசங்களோட என்ட்ரி வந்து காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஆடியோ செட் இருக்கும் இல்லையா, அதாவது கல்யாண வீடுங்களுக்கு இல்லை இறந்தவங்களுக்கெல்லாம் போட்டு ஆடியோஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த சவுண்ட் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து சரியான கமலஹாசன் ஃபேன். என்ன பாட்டு என்ன நடக்குது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ரிலேட்டடான கமல் சாங்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருப்பாரு. இதனாலேயே அவர் போகிற இடத்துல நிறைய இடத்துலலாம் பிரச்சனை வரும். பட் இருந்துமே அவர் வந்து கமல் சார் சாங்ஸ் மட்டும்தான் போடுவார். பிகாஸ் அவ்வளோ கமல் சார் ஃபேன் அவர். செகண்ட் பையன் வந்துட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க சொந்தமாக. தென் தேர்ட் பையன் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பூக்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தவங்க நல்லா வந்து நீ மாலை கட்டு நல்லா போகும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு மாலை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்குவார். பட் அவருக்கு வந்து மாலை கட்டவே தெரியாது. அந்த கட்ட தெரியாத மாலையுமே வந்து பரவாயில்ல இதுதான் மாலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து வித்துட்டு இருப்பாரு. இதுதான் ஆக்சுவலாக அந்த அவங்க 3 பசங்களோட இன்ட்ரோஸாக இருக்குது. அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்காம வெளியிலே தான் இருக்காங்க. ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க எதனால இந்த மாதிரி வந்து பசங்க உள்ளே கூட போகல, யாருமே யார் கூடயுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்களே என்னாச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து பவுன்தாய் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து சொத்து பிரிக்கிற பிரச்சனை வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுன்தாய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி யாருக்குமே வந்து இப்போ சொத்தெல்லாம் தரமாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த சொத்தை ஆள்வேன், நீங்கள் யாருமே இதுக்கு வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 பசங்களையுமே வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, சுருளியோட ஹஸ்பண்ட்,
அவங்களும் வந்து எனக்கு தர வேண்டிய நகையை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ஆல்ரெடி உனக்கு போட்ட பவுன் எல்லாத்தையுமே வந்து நீ என் கண்ணில் காட்டிட்டு நீ இந்த காசு இந்த பவுனையும் வந்து வாங்கிட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கும்போது, அப்போ வந்து என் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், அவள் வந்து எனக்கு சமைச்சு போட்டுட்டு இங்கேயே இருந்துக்கட்டும், ஆனால் அவங்க கூட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பொண்ணையுமே வந்து அவங்களே இங்கேயே வச்சுக்கிறாங்க. தென் அவங்களுமே எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க பொண்ணு வந்து இப்போ இங்கேயே தான் இருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பசங்க யாருமே யாரோடையும் பேசுறதில்ல, அவங்க அம்மாவையுமே வந்து போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள பார்த்துட்டு பவுனு தாயை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு போறாரு. இவங்க என்ன சொல்றாங்க ஊர்க்காரங்கன்னா, பவுனு தாய்க்காக அழுவுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாரி. பென்னி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாரி போய் கேட்குறாரு. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு 160 பவுன் நகை வாங்கியிருந்தாங்க. அந்த 160 பவுன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பென்னிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க 3 பசங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த மாரி சொல்றாங்க. சொல்லும்போது இந்த 3 பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள போய் அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பவுனத்தாய் என்ன பண்றாங்கன்னா, கையில வந்து ஏதோ சைகை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி கைய ரொட்டேட் பண்ணி மேலலாம் காட்டிட்டு இருக்காங்க. அத காட்டும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஏதோ ஹிண்ட் சொல்றாங்க. பரணி மேல இருக்கு போல அப்படின்னு நினைச்சுட்டு பரணியெல்லாம் தேடுறாங்க. எங்கெங்கேயோ தேடுறாங்க. ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. வீட்லலாம் தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ ஃபைனல் ஆப்ஷனா நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவ வந்து காப்பாத்தணும். அப்பதான் அம்மா வாயிலேருந்து வர வச்சா தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப்ங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மாவ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. தென் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமாவே வந்து செலவாகுது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பசங்களோட ஒய்ஃப் அவங்க போட்டிருக்க நகை எல்லாமே வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படினாலும் 160 பவுண்ட் நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம அத வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத வந்து சரின்னு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களும் இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டே இருக்காங்க. பட் கடைசியில ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, இல்ல வேணாம். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பவுனு தாய் வந்து இல்ல அவங்கள வந்து காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க காப்பாத்திர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பவுனு தாய வந்து காப்பாத்திர்றாங்க. காப்பாத்துனதுக்கு அப்புறமேட்டு பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போது பவுனு தாய் என்ன சொல்றா அப்படின்னா, என்னைய எப்படியோ காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப வந்து அந்த பசங்க என்ன கேட்குறாங்கன்னா, 160 பவுன் வந்து எங்கம்மா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. என்னது பவுனா? நகையா? என்னடா பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி அவங்க புரியாத மாரி கேட்குறாங்க. என்னம்மா சொல்ற? இந்த மாரி நீ வந்து வாங்கியிருக்க 160 பவுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னாருமா. இந்த மாரி காட்டுனாரு பில்லெல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் அப்படியெல்லாம் எதுவுமே வாங்கலையே, யார்கிட்டயும் எதுவும் வாங்கல அப்படிங்கிற மாரி. அப்ப வந்து நீ படுத்திருக்கும்போது சைகையால என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, இது என்னம்மா சொல்லிட்டு இருந்த? அப்படின்னு சொல்லி பசங்கலாம் கோவமா கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது பவுன் தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேல வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அத வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க இன்னும் யாருமே ஃபேன்லாம் ஆஃப் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. உடனே பசங்களுக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துருது. இப்ப அது ஒண்ணு தான் ரொம்ப முக்கியமா? அப்ப வந்து நீ வந்து ஃபேன் அமத்துங்க, மேல ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேன் ஸ்விட்ச் அமுத்துங்க அப்படின்னு தான் சொன்னியா? நீ வந்து நகை இருக்குன்னுலாம் சொல்லலையா? அப்படின்னு. நான் எப்படா நகை இருக்குன்னு சொன்னேன்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பசங்க வந்து அந்த நகை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்ளோ செலவு பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி ஒரு நகையே இல்ல அப்படிங்கவும், அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பவுனு தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி மருமக கிட்டலாம் பேசுறாங்க. அவங்க பொண்ணுகிட்டயும், மருமக கிட்டயும். இந்த மாரி நீங்க வந்து பவுன் இருக்குன்னு நெனச்சு இது பண்ணீங்க. இல்லங்கிறதெல்லாம் வேற. ஆனா நீங்க வந்து எனக்காக என்னைய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட நகை எல்லாமே குடுத்து நீங்க வந்து உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கடமைப்பட்டுட்டேன். அதனால உங்களுக்காக நான் ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க உட்காந்துருக்க சேர வந்து ஹேண்டில்ல லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு டோர் ஒண்ணு வந்து லாக் ஆகுது. அதாவது ஓப்பன் ஆகுது. அந்த டோருக்குள்ள வந்து 300 பவுண்ட் சம்திங் ஏதோ நகை வந்து நெறையாவே வச்சிருக்காங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக வந்து சேர்த்து வச்சது. நான் வந்து அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போயி, இல்ல இந்த மாதிரி கல் சுமந்து, காய் சுமந்து இந்த மாரி நான் நெறைய கஷ்டப்பட்டு நான் வந்து சம்பாதிச்ச பணம் இது. இத வந்து நான் உங்களுக்காக குடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து சேமிப்பு அப்டிங்கிறது என்னன்னா தெரியணும். இது வந்து உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து உங்கள கைவிட்டாலுமே, நீங்க எப்படி வாழணும் அப்டிங்கிறத வந்து நீங்க கத்துக்கணும். நான் என் பொண்ணுக்குமே வந்து அத தான் சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்கேன். அவ வந்து அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான் அப்டின்னாலுமே, அவளால வாழ முடியும் அப்டிங்கிறத வந்து அவ இப்போ வரைக்கும் காட்டிட்டு இருக்கா. அந்த மாரி நீங்களும் வந்து உங்களால முடிஞ்சத பண்ணணும். சேமிப்பு அப்டிங்கிறது பொம்பள பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும் அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பவுன் எல்லாத்தையுமே வந்து
அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உன் வாழ்க்கைக்கு வந்து வேற ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சுருளி வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட வந்து அது கிராமத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெட்டி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி இல்லைன்னா வைக்கல் ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை முறித்து ஆப்போசிட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதுதான் அந்த காலத்தில் வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முறிச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு பென்னி குயிக் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து அவங்க பொண்ணு சுருளியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது சுருளி வந்து கீழே குனிகிறாங்க தாலி கட்டிக்கிறதுக்காக. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுனு தாயி நிமிர்ந்து நல்லா கர்வமாக வந்து தாலியை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுருளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிமிர்ந்து அவங்க வந்து தாலியை வாங்கிக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வந்து அந்த மருமக 3 பேருமே வந்து பவுனு தாயி கொடுத்த அந்த நகையை வந்து நிறைய கழுத்து ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. லாஸ்ட்டாக இது என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா, பொண்ணுங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கேரக்டராக இருந்த மாதிரி இருந்தது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது வாவ் இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த படம் வந்து ஒர்த்து, நம்ம காசு கொடுத்து இங்கே வந்து